பொண்ணை பார்த்து சரி சாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணி வாருங்க, முதல் இரவு இங்க சரவலைப்பட்டில முடிஞ்சிருச்சு. எங்கப்பா ஆளை காணோம்? சூர்யா சரி சொல்லு, நீ சொல்லு வருவா. யாரு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னா தானே ஊருக்காரருக்கு தெரியும். அவங்க கேரையே பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இங்க வந்து உட்காரியா. கல்யாணம் பண்ணி நம்புவாரையில 18 வயசுல ஒரு கிளி மாதிரி போன ஒரு பொம்பளை பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணியாச்சு. சரி கல்யாணம் பண்ணி பாருங்க, நேரம் இங்க சரவலைப்பட்டி வந்தாங்க. முடிஞ்சு முதல் இரவு முடிஞ்சிருச்சு. மறுவிடு முதல் இரவுடா ஏன்டா அப்படி சொல்ற பாவம். முதல் இரவு முடிஞ்சு மறுவிடு போறாங்க. இருடா, நீ கல்யாணம் பண்ணி மறுவிடு போன இந்த ஊருக்கு தெரியுமா? சொன்னாதான் தெரியும். நான் வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் அந்த கதையை சொன்னா ரெடியா இருக்காங்க, ரொம்ப ஆவலோட இருக்காங்க. சொன்னாதான் தெரியும். கல்யாணம் முடிஞ்சு முதல் இரவு முடிஞ்சிருச்சு சரவலைப்பட்டியில. சரி, மறுவீடு வாழாக மாமியா வீட்டுக்கு தொண்டி பக்கத்துல நம்புதாலையில விருந்துக்கு வந்தவனா வார நம்புதாலையில தெட உடலான சமையல். கடல்ல என்னென்ன கிடக்கும், நண்டு மீன் இறாலு கனவா அவனுக்கு தெட உள்ள காய்கறி எடுத்து எல்லாம் தெட உள்ள சமைச்சாச்சு. சரி, சமைச்சவனா வாரு திங்க தெரியாம தின்னு விட்டேன். தின்னவனா வாரு வயிற்ற கலக்க உட்காரா அங்கிட்டு பாரு அக்கா ஒரு ஆளை பாத்துக்க சூரிய ஆடுறவுண்டு. ஏன் சகல தெரியும் மாமியா வீட்டுக்கு போன யாருன்னு எனக்கு ஒரு சந்தேகம்டா. திங்க தெரியாமனா எப்படா திங்க தெரியாம தின்னுட்டமே மிச்சமா தின்னவனா பாரு வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிருச்சு. வயிற்ற கலக்குனா மாமியா வீட்டுல போய் மாமியாட்ட பீவல இடம் கேட்க முடியும். பக்கத்துல ஒரு பையன் இருக்கேன், அவன் கேட்டிருக்கேன் தம்பி எங்கிட்டு வெளியே போலாம் அப்படின்னு. அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். அண்ணன் எங்கிட்ட ஒரு ஆலமரம் இருக்கு, தெப்ப குளம் இருக்கு, அங்கிட்டு போங்கன்னே வெளியே அப்படின்னு சொல்ல. நீ பேசிருக்க அங்கேயே போயிருக்கிறேன். முகத்தை காமியா தானே சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்பதான் தெரியும் யார் மாமியா வீட்டுக்கு போனதுன்னு. திங்க தெரியாம வயிற்ற கலக்குனா வார மாமியாட்ட பக்கத்துல போயிட்டு கேட்டிருக்கேன். அவன் சொல்லிருக்கான் தம்பி அண்ணன் எங்கிட்டு போங்கன்னே ஒரு ஆலமரம் ஒண்ணு இருக்கு, ஒரு தெப்ப குளம் இருக்கு, அங்கிட்டு போங்கன்னே வெளியே போக அப்படின்னு சொல்ல. போனவனா வரவேன் அவசரத்துல போன வேட்டியை தூக்கிட்டு உட்காந்து வெளியே இருந்துட்டேன். வெளியே இருந்துட்டு பார்த்தா இவனுக்கு ஒரு யோசனை. என்ன யோசனையா இருக்கா? எந்திரிச்சு நடந்து வந்திருக்கேன். நடந்து வந்துருக்கேன் பாரு, இவனுக்கு ஒரு யோசனை. என்ன யோசனையா இருக்கு? வயிற்ற கலக்கிருச்சேன்னு நடந்து வந்தவன் திரும்பி போய் பார்த்திருக்கேன் பேண்ட பீய. இவன் போனவன் அவசரத்துல ஆமை மேல பீய பண்ணிட்டேன். ஆமை சும தாங்க முடியாம இழுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்க வாடா எலவேட்டர், நீ போய் இங்க வாடா, நீ பேச. இவன் போனவன் அவசரத்துல ஆமை மேல பீய பண்ணிட்டான். காசு வேணும்னா காசு நாடாத்துல நல்லா தான் சம்பளம் கொடுக்குறா. உட்காரு. போனேன் பாரு அவசரத்துல வெளியே இருந்துட்டு எந்திரிச்சு வந்திருக்கேன். போய் பார்த்தா பேண்ட பீய காணா. அவசரத்துல போனவன் ஆமை மேல பீய பண்ணிட்டேன். சத்திய சோதனை. ஆமை சுமை தாங்க முடியாம நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இழுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சா புள்ள யோசனை பண்ணிட்டேன், நம்ம நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு. மறுபடிக்கு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து இருக்கிற கறி மீன் முட்டையெல்லாம் மறுபடியும் சாப்பிடுறேன். திருப்பி சாப்பிட்டோம்னா வரும் மறுபடிக்கு வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியுமா வயிற்ற கலக்கினா புள்ள யோசனை பண்ணிட்டேன், நம்ம வீதான் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அவனு பொண்டாட்டி மாமியாலும் கோயிலுக்கு சாமி கும்பிட போயிட்டாங்க. போனவனா வர இவனுக்கு வயிற்ற கலக்கனா பாரு சுத்தி முடி நடு வீட்டுல பீய பண்ணிட்டேன். நடு வீட்டுல பண்ணிட்டே. ஆமாடா அக்கா அஞ்சம்மாக்கா ஒரு போட்டோ எடுத்துக்க. அமுதாக்கா ரேவதி அக்கா எல்லாரும் ஒரு போட்டோ எடுத்துக்குங்க. நடு வீட்டுல பீய பண்ணிட்டேன். பொண்டாட்டி மாமியாலும் கோயிலுக்கு போயிட்டாங்க. சரி சால கோயிலுக்கு போயிட்டு வரப்போற நேரம் இவன் யோசனை நம்ம வீதான் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி நடு வீட்டுல பீய பண்ணிட்டு பீய சுத்தி வரேன். பீய போயிரு போகாம இருக்க புள்ள யோசனை பண்ணிட்டேன். வறுத்த மீன் வைக்கானால போகல போல அப்படின்னு ஒரு மீன் 3 மீனை கொண்டு வச்சு பீய போயிரு போகல. புள்ள யோசனை பண்ணிருக்கேன், முட்டை வைக்காதனால போகல போல அப்படின்னு முட்டை வச்சு பீய போயிரு போகல. போகாம இருக்கும் புள்ள யோசனை பண்ணிட்டேன். பொண்டாட்டி மாமியாலும் கோயிலுக்கு போயிட்டு வரப்போற நேரம் ஆத்தரம் கடுப்பு வந்துருச்சு. ஆமா ஆமா கடுப்பு வந்துச்சு. பீய சுத்தி பார்த்துச்சு. வேகமா போய் அடுப்பாங்க போய் இத்த தண்ணி விறகு கட்டி எடுத்து வந்துட்டேன். விறகு கட்டி கடுப்புல ஓங்கிக்கிட்டு அடிக்க பொண்டாட்டி மாமியார் அங்கிருந்து வர அடிச்சு அடியில பீ தெரிச்சு வீடுகள்லாம் செவரு சந்தனம் சொல்லிச்ச மாதிரி சொல்லிச்சு.
கால் பொண்டாட்டி தலையில பீ. டேய் சகல கேன தூக்கிட்டு கிளம்பிட்டான்டா. அதோட அந்த பொம்பளை புள்ள இங்க வாடா நடுவீட்டுல பீ வேண்டவனே. நாளை புண்ண காலையில சொல்லுவா அந்தரே போனா நடு வீட்டுல பீ வேண்டவே அப்படின்னு. இந்த வாடா நீ வெளியே இருந்த தெரியுமா பிள்ளை ஆள்ல இருக்காரு மாதிரி அப்ப தெரிஞ்சு அதோட அந்த பொம்பளை பிள்ளை கோச்சிட்டு போனது. அப்புறம் வேற என்ன பண்ணுவீங்க? மறுபடிக்கும் ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து கல்யாணம் காட்சி பண்ணி வச்சிருக்கேன்.